வீட்ல கரண்ட் இருக்குதுல, 4 தேங்காய் போட்டு மிக்ஸில பரபரன்னு அரைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருப்போகுது? 5 நிமிஷம் ஆகுமா? 2 தோசை ஊத்தி கொடுத்தா சாப்பிட்டு காலையில நிம்மதியா வேலை பாப்பல. ஏய் என்னடி ஏத்தமா உங்களுக்கெல்லாம்? என்னை பார்த்தா எப்படி இருக்குது? ஏக்கா, நீ செஞ்சதுல இருந்து பாதி கூட நான் கேக்குறேன், செஞ்சு கூட நான் கேக்குறேன். இதுல தப்பு ஏண்டி? குழம்பு வைக்க விட மாட்டேங்கிறீங்க, சோறா கூட மாட்டேங்கிறீங்க, வீட்டுல நல்லது பொழுது திங்க விட மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் எனக்குன்னு வந்து பங்கு கேக்குறீங்க. என்னமோ சம்பாதிச்சு கொடுத்துருங்களாட்டும். பத்தாதுக்கு இப்ப செஞ்சு வேற கேப்பீங்களா? ஏக்கா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு இருக்கிறாங்க? குழம்பு கொடுக்கறதுக்கு, காப்பி பொடி கொடுக்கறதுக்கு, சக்கரை கொடுக்கறதுக்கு தான். பத்தாதுக்கு கரண்ட் இல்லைன்னா சட்னியை அரைச்சு கொடுக்கறதுக்கு தான். அப்புறம் எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க? எங்க ஊர்ல எல்லாம் பாருங்க, பக்கத்து வீட்டுல நாங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா சோத்தை போட்டு குழம்பு ஊத்தி கொண்டு கொடுப்பாங்க, சாப்பிடுங்கன்னு. ஆனது சென்னையில பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாவீங்களா, டெய்லி சோறு குழம்பு இவளுக்கு எவனுமே ஆக்குறது கிடையாது. என்ற வீட்டுல ஆக்கினா மோப்ப முடிச்சுட்டு ஒரு குண்டா தூக்கிட்டு வந்துடுறீங்க. இதுல ஒண்ணுமே கொடுக்கறதுல வேற சொல்றீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல குடி இருக்கிறதுக்கு நான் தாண்டி ஏதாவது அடிச்சுக்கணும். ஏக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு பந்தாக்கு சொன்னா பத்தாது, பெருமையா சொல்ற மாதிரி ஏதாவது செய்யணுமாக்கும். எப்படி உங்களுக்கு சட்னி அரைச்சு கொடுத்து, மீன் குழம்பு வச்சு கொடுத்து, உங்க குழந்தைங்க குண்டியெல்லாம் கழுவி பத்திரமா பாத்துக்கணும். நானே எனக்கு வேர்த்து வடிது பாரு. நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு பெருமையா எங்களை சொல்லவே வேணாம். தாயே போன வை. என்னடா இது, இந்த அக்காவை ஏமாத்தி காலையில டிஃபனை முடிக்கலான்னு பார்த்தோம்னா அக்கா ரொம்ப உசாரத்தா இருக்குது போல.